வெட்னஸ்டே மார்னிங் டே ரொம்ப ரிலாக்ஸாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. காலையில் எந்திரிச்சு சமைக்க வேண்டிய வேலை இல்லை, அதனால் பொறுமையாக தான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தேன். முன்னாடி நாள் நைட்டே சந்தைக்கு போய்ட்டு வரும்போது சால மீன் வாங்கிட்டு வந்திருந்தேன். நைட்டே குழம்பு வச்சு வறுவல் பண்ணி சாப்பாடெல்லாம் வச்சு விட்டுட்டேன். அதில் மீதம் இருந்த சாப்பாடை லெமன் சாப்பாடாக கிண்டி யோஜத்துக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு ரெடி பண்ணிட்டேன். முன்னாடி நாள் வாங்கிட்டு வந்த காய்கறி எதுவுமே எடுத்து வைக்கல. சரி, ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணிவிட்டு கையோட காய்கறி எடுத்து வச்சுக்கலாம்னு நினச்சேன். ரீசெண்டாக மீஷோவில் ரொம்ப கம்மியான விலையில் பாத்திரம் அளக்கிற ப்ரெஷ் வாங்கியிருந்தேன். ஒரு 5 பீஸ் துணி மாதிரி தான் இருந்துச்சு. பார்க்கும்போது எனக்கே இது எப்படா பாத்திரத்தை கழுகும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ஆஹா இவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு யோசித்தேன். இன்றைக்கி அதை வச்சு தான் ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணும்போது தெரியாமல் கம்பினாரை போட்டு தேய்ன்னு தேய்ச்சி இந்த மாதிரி கோடாக்கி விட்டுட்டேன். ஆனால் இந்த ப்ரெஷ்ஷெல்லாம் வச்சு கழுகும்போது உண்மையாகவே நீட்டாக இருக்குங்க. பாத்திரம் கழுகுறதுக்குமே சூப்பராக இருந்துச்சு. இந்த காப்பியெல்லாம் போட்டுட்டு அந்த பால் கரையெல்லாம் இருக்குதுல்ல, அதை மட்டும் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து தேய்க்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி ஓகே தான். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா காய்கறியெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஓரளவுக்கு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு எனக்கு லஞ்சுக்கு வழக்கம் போல் தோசை ஊற்றிக்கிட்டேன். ஏன்னா லெமன் சாப்பாடை நான் டிஃபனாக சாப்பிட்டுட்டு லஞ்சுக்கு தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டேன். வீடியோ